அனைவருக்கும் வணக்கம். எனது குருமார்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். இந்த வாழப்பாடி ஜோதிட நலச்சங்க உறுப்பினர்கள், தலைவர் ரமேஷ் அண்ணன் மற்றும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். நான் முன்னாடி டைம் பேசினப்போ கூட ஜோதிடர்களுக்கான பதிவாக இருக்காது. நம்மளுது ஜோதிட மாணவர்கள் ஜோதிடம் முடிச்சுட்டு பலன் சொல்ல ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் எனக்கு அந்த டவுட்லாம் இருந்துச்சு. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சமாக இருப்பார், 6, 8, 12 மறைஞ்சிருப்பார், கெட்டு போயிருப்பார். ஆனால் அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பார். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சூரியன் வலுவாக பலமாக ஆட்சியோ உச்சமோ பலமாக இருந்துச்சுன்னா அவர் அந்த லக்னத்துக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துட்றாரு. ரெண்டாம் அதிபதி நீச்சமாவோ வக்கரமாவோ கெட்டு போயிருந்தால் சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்புகள் அனைத்தும் கிடைச்சிருது. சரி, இப்போ 3ஆம் இடம் கெட்டு போச்சு, 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா, செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அந்த 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துக்கு சம்மந்தப்பட்ட காரகங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைச்சிரும். இப்போ 4ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு, அவருக்கு காரு வீடு வாகனம்லாம் எதுவும் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் கெட்டு போயிருந்துச்சுன்னா செவ்வாயோ சுக்கரனோ 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட அந்த 4ஆம் இடம் உண்டான காரகத்துவங்கள் எல்லாமே கிடச்சிரும். கண்டிப்பாக சுக்கரன் நல்லா இருந்தாருன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் கிடச்சிரும். செவ்வாய் நல்லா இருந்தாருன்னா வீடு மனை இதெல்லாம் கிடச்சிரும். அதே மாதிரி தான் 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதி ஒரு பாவகரகத்தோடு சேர்ந்துட்டார், அவங்களுக்கு குழந்தைங்க தாமதமாகும் அப்படின்னு நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து பேசும்போது பார்த்திங்கன்னா, அங்கே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக ஒரு வருஷத்துலேயே குழந்தை இருக்குது, அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருப்பார். 5ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் கூட குரு நல்லா இருப்பார். பூர்வீகம் நல்லா இருக்குன்னா அங்கே சூரியனும் நல்லா இருப்பார். அந்த மாதிரி அமைப்பு. இப்போ 6ஆம் அதிபதி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கு, இவங்களுக்கு உத்தியோகம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் உத்தியோகம் இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கணும்னா சனி நல்லா இருக்கணும். சனி பகவான் நல்லா இருந்துச்சுன்னா உத்தியோகமும் தொழிலும் நல்லா அமைஞ்சிடும். சரி, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, கல்யாணம் தாமதமாகும், 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டாரு அப்படின்னா, 7ஆம் இடத்தை சனி பார்த்துட்டா கல்யாணம் தாமதமாக ஆகும் தான். 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா, சுக்கரன் வலுவாக இருந்தால் சுக்கரன் செவ்வாய் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வலுவாக இருந்தால் கூட அந்த 7ஆம் அதிபதி உண்டான கிடைக்க வேண்டிய இது அந்த கரெக்டான இடத்துல கிடைச்சிரும். சரி, 8ஆம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடங்கிறது நம்ம கெட்டு போயிருக்கு அப்படின்னா, 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டானது என்ன? அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். ஒரு இந்த மாதிரி 8ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு செவ்வாயும் 8ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருந்தால் கூட போதும். செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாமே கிடைச்சிடும். 9ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கு, 9ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டு போச்சு, 9ஆம் பாவகம் கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு குரு நல்லா இருந்தாவே போதும். 9ஆம் இடத்துக்கு குருவும் புதனும் நல்லா இருந்தால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் இப்போ மிதுனத்தில் இருந்த புதன் 9ஆம் இடத்தை பார்த்துருவார். அந்த அமைப்பில் புதனும் குருவும் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட அந்த இது கிடைச்சிடும். 10ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும் 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தாலும் சனி பகவானும் நல்லா இருந்தார்னா அந்த ஜாதகத்தில் 10ஆம் அதிபதிக்கு உண்டான காரகங்கள் 10ஆம் அதிபதிக்கு உண்டான இது எல்லாமே கண்டிப்பாக கிடைச்சிடும். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் கெட்டு போயிருந்தாலும் 11ஆம் பாவகம் கெட்டு போயிருந்தாலும் அதே சனி பகவான் தான். சனி பகவான் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைச்சிடும். 12ஆம் இடம் அப்படிங்கிறப்ப 12ஆம் இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா, நம்ம 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா விரைய செலவு, நம்ம தூக்கம் இல்லை, இந்த மாதிரி நிறையா விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஆனால் 12ஆம் இடம் நல்லா கெட்டு போயிருந்தாலும் கூட குரு நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இருந்தார்னா கண்டிப்பாக அது பெரிய பலனை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம காலபுருஷ தத்துவத்தை வச்சு தான் இது எடுக்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட் தான். அவர் ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அந்த லாரி வித்தரலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கார். அவர் ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டு போல இருக்குது. வண்டி நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்பயே சொன்னாங்க, லாரியை வித்தர சொன்னாங்க. ஆனால் நான் தான் வச்சு ஓட்டினா இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு என்ன பண்ணலாம், அந்த லாரி வித்தரலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. அவருக்கு கடகத்தில் செவ்வாய். நான் சொல்கிறேன், செவ்வாய் நீச்சம், நீங்கள் லாரி வாங்கிட்டீங்க, ஆனால் ஓட்டிகிட்ருக்கீங்க, ஒரு விபத்து நடந்துருச்சு, இதுக்கு மேலே அது மாதிரி நடக்காது. நீச்சமான செவ்வாய் ஒரு வாட்டி அந்த வேலையை பண்ணிட்டார், இதுக்கு மேலே நடக்காது, இதுக்கு மேலே தைரியமாக வண்டி ஓட்டுங்க, நல்லா டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் சம்பாதிச்சிருவீங்க அப்படின்னா, செவ்வாய் நீச்சமாக இருக்கிற கிரகம் அவரோட உச்ச வீட்டை பார்க்குறாரு. நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை தான் எதிர்பார்த்து
மனிதர்களே அப்படி தானே, எது இல்லையோ அதை தான் எதிர்பார்க்குறோம். நீச்சமான கிரகம் உச்ச வீட்டை பார்க்கும்போது அந்த பலனை தான் தேடுது அது. ஒரு வாட்டி விபத்து நடந்துருச்சு ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நல்லா சம்பாதிக்கிறாரு. அது அந்த மாதிரி தான் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு தடங்களோ விபத்தோ ஒரு விரயமோ நடந்துருச்சுன்னா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற உச்ச சம்மந்தப்பட்ட வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கொடுத்துரும் பலனை. ஏன்னா அந்த அமைப்பு தான் நீச்சமாக இருக்கிற கிரகம் வந்து அதுக்குன்னு உச்சமாக இருக்கிற கிரகம் நீச்சமான இது பண்ணிவிடுமான்னா கிடையாது. அப்படி நீச்சமான கிரகமும் வக்ரமான கிரகமும் அது முன்னோக்கி செல்ல தான் முயற்சி பண்ணும். அதனால் வந்து நீச்சமாக இருந்தாலும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்த வாழப்பாடி ஜோதிட நல சங்கத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என் உரையை முடித்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் நல்ல ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.